வசனம், இந்த ஒரு வசனம் சொல்லுது, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தறினால். அவன் மேல உருமால்களை கொண்டு போய் போட்ட உடனே வியாதியஸ்தர் சுகமானாங்களாம், பொல்லாத ஆவிலாம் ஓடிச்சான். இதுதான் கர்த்தர் உங்க கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிறதான தடி. ஒரு பிரயாணப்படுகிறவன் அந்த வழியா போகும் பொழுது கையில தடியோட போனானா, நாங்க சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போனோம். போகும்போது அந்த அது ஒரு மலை ஏறி இறங்குற இடம். ஸோ அது போகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும், நடந்தான் போனோம். போகும்போது என் கூட வந்தவர் அந்த ஊர்க்காரர் என்ன பண்ணாரு, கையில் ஒரு கொம்பு கொடுத்தாரு. நான் கேட்டேன், இது எந்த கொம்பு, இந்த கொம்புக்கு எதுக்குங்க எனக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், மாஸ்டர் அப்படியே போகும்போது பாம்புக்கு வந்து அடிச்சிடுங்கன்னாரு. இப்போ பாருங்க, கையில் கொம்பு இருக்கிற ஒரு தைரியம், உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் கையில் இப்போ என்ன இருக்குது, ஒரு தைரியம் இருக்கிறது. வந்தா அடிக்கலாம், வரல அது வேற விஷயம், வந்தா அடிக்கலாம். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, நீங்க நடக்கிற சத்தத்தை கேட்டா பல மிருகங்கள் ஓடிடும். அந்த சத்தத்துக்கு அது என்ன செஞ்சிருமா, இங்க மனுஷங்க வராங்கன்ட்டு அது என்ன செஞ்சிருமா, போயிடுமா. சில நேரத்தில் டார்ச் அடிச்சுக்கிட்டே போறாங்க, அந்த வெளிச்சத்துக்கு அது என்ன செஞ்சிருமா, ஓடிடும். யோசிச்சு பாருங்க, உங்க நடக்கிற சத்தத்துக்கே அது பயப்படுது. சாதாரண மனுஷன் நடக்கிற சத்தத்துக்கு மிருகம் பயப்படுது, ஒரு வெளிச்சத்துக்கு மிருகம் பயப்படுது. உங்களுக்குள்ள சர்வ வல்லமைகளுடைய வெளிச்சம் தங்கி இருக்கிறது. உங்கள் கைகளில் அவருடைய நாமம் என்கிறதான தடி இருக்குது. எந்த மிருகமும் பயப்படும். 1,00,000 பேர் வச்சுக்க, கோடி பேர் வச்சுக்க, அத்தனை பேரையும் ஜெயிக்கிற ஒரு பேர் எங்க கிட்ட இருக்கு. அந்த பேர் இயேசு என்கிற பெயர். அந்த பெயருக்கு முன்பாக சகல பிசாசும் முடங்கும், சகலமும் விரட்டப்படும். சகலத்துக்கு மேலான அதிகாரம் உள்ள நாமம் நம் கையிலே கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு விசுவாச கூட்டம், ஒரு பக்கம் சத்தியம் என்கிற அரகட்சியும் இல்ல, ஒரு பக்கம் பாதரட்சியும் இல்ல, ஒரு பக்கம் கையில கோலும் இல்ல. இப்போ உட்கார்ந்துகிட்டு சொல்லுது, எப்படிங்க இந்த வருகையில போகிறது, நீ ஆயத்தப்பட்டா தானே போக முடியும். இவ்வளோ காரியங்கள் இருக்கு புறப்படுறதுக்கு. எதுக்கு, எகிப்தை விட்டு புறப்படுறதுக்கே இவ்வளவு இருக்கு, இதை தாண்டி இன்னும் இருக்கு.